ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேதபாடம் பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தம்: இந்த வார்த்தையை எழுதியவர் அப்போஸ்தலர் பவுல். அவர் சிறையில் இருந்தபோது வாழ்க்கையின் மரணத்தை குறித்து உலகத்துக்கு ஒரு மாறான கருத்துக்களை உலகத்துக்கு தெரிவித்தார். கிறிஸ்து உனக்கு ஜீவன், சாவு உனக்கு ஆதாயம் என்று குறிப்பிட்டார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவுலின் வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவாக உள்ளார். வாழ்வின் நோக்கம், ஆசை, சேவை, சந்தோஷம் அனைத்துமே கிறிஸ்துவே அவருடைய வாழ்க்கையில் இருந்தார். உலகம் சாதனைகள் அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவதே பிரதான சாதனையாக அவர் கருதி இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கலாத்தியர் 2:20 வசனம் இவ்விதமாக சொல்கிறது: இப்போது நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று. உன் எண்ணங்கள், தீர்மானங்கள், கனவுகள் அனைத்துமே கிறிஸ்துவை மையப்படுத்தியிருந்தால் அது நன்மைக்காகவே அமையும். உங்களின் குழப்பமான நேரங்களில் அவர் உங்களுக்கு ஞானத்தை தர வல்லவராயிருக்கிறார். பலவீன நேரங்களில் அவர் உங்களுக்கு வலிமையாக இருப்பார். கர்த்தர் சமாதானத்தை உங்கள் உள்ளத்திலே நிரப்புவதாக. உலகம் தர முடியாத சமாதானத்தை தேவன் உங்கள் உள்ளத்திலே வைக்க வல்லவராயிருக்கிறார். பயம், கவலை, தோல்வி எண்ணங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகல தேவன் அருள் செய்வாராக. அவரை நீங்கள் உள்ளத்திலே வைத்து அவரை நீங்கள் மையமாய் கொண்டு வாழும்போது இவ்விதமான நன்மைகளை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்துடன் நீங்கள் தேவனை மையமாக கொண்டால் நம் வாழ்நாளில் கர்த்தருக்காக நாம் மரித்தாலும் கர்த்தரிடத்திலே சேருவோம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நீ வாழ்வீர்கள் என்றால் தேவன் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மாதிரியாக வாழ்ந்தார். யோவான் 12:24, லூக்கா 23 வசனங்களை நாம் பார்க்கிறோம். தம்மை சிலுவையிலே ஒப்படைத்தார். மரணத்தின் வழியாக நமக்கு ஜீவனை தேவன் கொடுத்தார். கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். நமக்கு சாவை ஆதாயமாக மாற்றினார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஸ்தேபான் தேவனின் வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்தினதால், தேவனுக்காக வாழ்ந்ததால் கல்லெறிந்து கொல்லப்பட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் ஜீவனை விட்டான். தேவனுக்காக வாழ்ந்தான். கர்த்தரின் வார்த்தையை இந்த உலகத்திலே அறிவிப்பதற்காக வாழ்ந்தான். தேவனை மையமாக கொண்டு வாழ்ந்தான். சாவிலும் கிறிஸ்துதான் அவருடைய ஜீவன். சாவு அவருக்கு ஆதாயமாக மாறியது. முடிவிலே தேவன் ஞானத்தை மகிமைப்படுத்தினான். என் அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையின் மையம் யார்? உண்மையாக சொல்வோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கையாக உள்ளது. கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கை நித்திய லாபத்தை கொண்டு வரும். ஒரு நிமிடம் இருதயத்தை பார்த்து உண்மையாக சொல்வோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த உலகம் பல விஷயத்தை ஜீவன் என்று சொல்லலாம். ஆனால் இன்று இங்கே நின்று தைரியமாக அறிவிப்போம், என் வாழ்க்கையின் மையம் பணம் அல்ல, பதவி அல்ல, மனிதர் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று நாம் அறிவிக்கும்போது தேவன் நாமம் உண்மையாக மகிமைப்படும். சாவு உங்களுக்கு ஆதாயமாக, ஒரு லாபமாக, இந்த உலகம் ஒரு லாபமாக உங்களுக்கு அமையும். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கையை உங்களுக்கு தேவன் கொடுப்பாராக. ஏற்றத்திலும் தாழ்விலும் தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. விதமான கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்து இந்த காலை வேளையிலே அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக நன்மைகளும் இந்த நாள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் தேவ மகிமை வெளிப்படுவதாக. உங்களோடு தேவன் இருப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். God bless you.